ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சுண்டல் தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கப் சுண்டலை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு இரவே ஊற வச்சுக்கோங்க. சுண்டலில் அதிக அளவு புரோட்டீன் இருக்கனால குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது. வேக வச்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி தோசையை செஞ்சு கொடுத்தா அழகாக சாப்பிடுவாங்க. ஒரு பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, ஒரு அரை கப் தயிர், இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன். நல்லா இந்த மாதிரி அவலுவலுன்னு அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துக்கிறணும். இப்போ தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் நல்லா கலந்துக்கோங்க. இப்போ கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து தோசை மாவு பக்குவத்துக்கு கலந்துக்கலாம். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு கெட்டியாக இருந்தால் தோசை நல்லா வரும். இதுக்கு புளிக்க வைக்கணும்லாம் அவசியம் இல்லை. நீங்கள் அரைச்சிட்டு அப்படியே தோசை ஊற்றிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. அதிக அளவு இதில் புரோட்டீன் சத்துக்கள் இருக்குது. இப்போ நல்லா தோசையாக ஊற்றிக்கலாம். சுவையான சுண்டல் தோசை தயார். இதுக்கு வெங்காய சட்னியோட அருமையாக இருக்கும். நம்ம சேனல்லே வெங்காய சட்னி இருக்குது, செக் பண்ணி பாருங்கள், செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.